வெல்கம் பேக் டு க்ரோ மணி வித் மாறன். இன்றைக்கி ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பற்றி ஒரு முக்கியமான டிஸ்கஷன் பண்ணலாம். ரிட்டையர்மெண்ட் லைஃப் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபினான்ஷியல் ஸ்டேபிலிட்டி இருக்கணும். ஆனால் கொஸ்டின் என்ன அப்படின்னா, எஸ்ஐபியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லை கவர்மெண்ட் பேக்டு ஸ்கீம்ஸில் நம்ம செக்யூராக இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்றது தான். இந்த வீடியோவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு ஆப்ஷன் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏன் இந்த ரிட்டையர்மெண்ட் பிளானிங் வந்து நம்ம ரொம்ப முக்கியமாக சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா ஃபிக்ஸட் சேலரி எதுவும் நமக்கு இருக்காது. அதனால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு பிளான் பண்ண வேண்டியது வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. ஆனால் இங்கே சேலஞ்ச் என்ன அப்படின்னா, லிமிட்டட் ஃபண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ எப்படி நம்ம எஸ்ஐபி வெர்சஸ் கவர்மெண்ட் ஸ்கீமில் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி மெயின்டைன் பண்ண முடியும்? ஸோ நம்ம இந்த ரெண்டு ஆப்ஷன் பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இந்த எஸ்ஐபினா என்ன? ரெகுலராக மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு டிசிப்ளின் மெத்தட் தான் எஸ்ஐபின்றது. இதில் ROI அதாவது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலி 12 to 15% ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் வந்து இது கொடுத்துட்ருக்கு. இதில் மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது. ஆனால் லாங் டேர்மில் ரிட்டர்ன்ஸ் இன்ஃப்ளேஷனை எக்ஸிட் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் 10,000 எஸ்ஐபி பண்ணுறீங்க அப்படின்னா 20 இயர்ஸ்க்கு 10% ரிட்டர்ன்ஸில் 76 lakh கார்பஸ் நம்ம பில்ட் ஆகும். அடுத்ததாக கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றி பார்க்கலாம். இதில் ரிஸ்க் ஃப்ரீ கவர்மெண்ட் பேக்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, NPS நேஷ்னல் பென்ஷன் சிஸ்டம். இது மார்க்கெட் லிங்க் ரிட்டர்ன்ஸ் 8% to 10% இதில் கிடைக்கும். இதில் டேக்ஸ் பெனிஃபிட்ஸ் இருக்குது. செக்ஷன் 80C அண்ட் 80CCDயில் 2 lakh வரைக்கும் டிடக்ஷன் இருக்குது. இதில் 10,000 நீங்கள் மந்த்லி ஒரு 20 இயர்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் 66 lakh கார்பஸ் மேலே பில்ட் ஆகும். அடுத்ததாக சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம், SCSS சொல்லுவாங்க இல்லையா. 60+ ஏஜ் கேட்டகரிக்கு இது பெஸ்ட் ஆப்ஷன். ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.2% பெர் ஆனம் இதில் இன்ட்ரெஸ்ட். இதில் 5 years டென்யூர் எக்ஸ்டெண்டபிள். ஸோ 3 இயர்ஸ்க்கு நீங்கள் இதில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் 15 year லாக்இன் பீரியட். இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 7.1% பெர் ஆனம். இது டேக்ஸ் ஃப்ரீ ரிட்டர்ன்ஸும் கூட. 10,000 நீங்கள் பெர் மந்த் இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 52 lakh கார்பஸ் ஆஃப்டர் 20 இயர்ஸில் இதில் பில்ட் பண்ணலாம். இப்போ இந்த எஸ்ஐபி வெர்சஸ் கவர்மெண்ட் ஸ்கீமில் எது பெஸ்ட்டுன்றதை நம்ம பார்க்கலாம். நம்ம இதை ஒரு கம்பேர் பண்ணலாம். 10,000 மந்த்லி நீங்கள் ஒரு 20 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா எஸ்ஐபியில் 10% ரிட்டர்ன்ஸில் 76 lakh கார்பஸ் பில்ட் ஆகும். இதுவே என்பிஎஸில் 9% ரிட்டர்ன்ஸ் நம்ம ஆவரேஜாக பார்த்தோம்னா 66 lakh இதில் ஃபைனல் கார்பஸ் நமக்கு கிடைக்கும். பிபிஎஃப்பில் 7.1% ரிட்டர்னில் 20 இயர்ஸ்க்கு 10,000 எஸ்ஐபியில் 52 lakh நமக்கு ஃபைனல் கார்பஸாக இருக்கும். இதில் எஸ்ஐபி ஹை ரிட்டர்ன்ஸ், ஆனால் மார்க்கெட் ரிஸ்க் இருக்குது. கவர்மெண்ட் ஸ்கீமில் லோ ரிஸ்க் தான், ஆனால் மாட்ரேட் ரிட்டர்ன்ஸ். இதில் பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி எதுன்னு பார்த்தீங்கன்னா, ரிஸ்க் அதிகமாக எடுக்கிறவங்க எஸ்ஐபியில் அதிகமான அலோகேஷன் பண்ணலாம். ரிஸ்க் அவாய்ட் பண்ண நினைக்கிற இன்வெஸ்டர்ஸ் வந்து என்பிஎஸ், பிபிஎஃப் மாதிரியான ஸ்கீம்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அது கொஞ்சம் சேஃபாக இருக்கும். இதில் பெஸ்ட் ரிட்டையர்மெண்ட் பிளான் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எஸ்ஐபி ப்ளஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்ம ரிட்டையர்மெண்ட்டுக்கு நம்ம நல்ல ஒரு கார்பஸ் நம்ம பில்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும் எஸ்ஐபி வர்சஸ் நம்ம கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி இன்வெஸ்டிங். Mutual fund investments are subject to market risk. Read all scheme related documents carefully.